பெரும் கடன் சுமையில் அடிபட்டு கன்ஃபியூஸ் ஆகி ஹோப்லெஸ்ஸாக நம்மளை யாரும் ஹெல்ப் பண்ண இல்லையே, எப்படி இதில் இருந்து வெளியே வர முடியுமா, இந்த மாதிரி ஒரு மென்டல் சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் நம்ம இடையில் இருக்காங்க. அந்த மாதிரியான ஆட்களுக்கு ஒரு குட் நியூஸ், அதுக்கான ஒரு சொல்யூஷனோட தான் இந்த வீடியோவில் வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் லைஃப்பில் ஒரு மிரக்கில், ஒரு நம்பிக்கை, அதிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்டை உங்களுக்கு தரும். ஒரு குட் நியூஸ் என்னென்னா, நீங்கள் கடனில் இருக்கீங்களா? இந்த உலகில் இருக்கக்கூடிய பெரும் ரிச் பீப்புள், நிறைய ரிச் பீப்புள், அவங்க ஹிஸ்ட்ரியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்க ஜீரோவிலேருந்து டெவலப் ஆகி வந்திருப்பாங்க, இல்லைன்னா அவங்க பெருங்கடன் சுமையிலேருந்து ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல் எழும்பி வந்திருப்பாங்க. ஸோ இதில் நான் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ், எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய வழிமுறைகள் எல்லாமே என்னோடய லைஃப்பில் நானே ப்ராக்டிஸ் பண்ண, நான் ரொம்ப ஹார்ட்வேயாக படித்து அறிந்து கொண்ட காரியங்கள். 3 இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி தர போகிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள், 3மே ரொம்ப இம்பார்ட்டண்ட். Hi, fantastic PJT family. Welcome to PJT Wealth Show. I'm Professor JT, Communication and Transformation Coach. ஃபர்ஸ்ட் 3 காரியம் நான் சொல்ல போகிறேன். அதாவது கடனில் இருக்கக்கூடியவங்க, பெருங்கடனில் இருக்கக்கூடியவங்க, நம்பர் 1 எந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருப்பாங்க, நம்பர் 2 அவங்க மென்டல் கண்டிஷன் எப்படி இருக்கும், அண்ட் நம்பர் 3 அவங்க எந்த மாதிரியான தவறுகளை திரும்ப திரும்ப செய்துட்ருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக செகண்ட் பார்ட்டில் இங்கே பெருங்கடனில் இருக்கும்போது யாரெல்லாம் உங்களை ஹெல்ப் பண்ண முடியும், 3 சோர்சஸ் உங்களை ஹெல்ப் பண்ண முடியும், அது எதெல்லாம், அதான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு பெருங்கடனில் இருக்கக்கூடியவங்க, இல்லைன்னா கடனில் மூழ்கி இருக்கக்கூடியவங்களில் டே டு டே லைஃப் சிச்சுவேஷன் எப்படி இருக்கும். நம்பர் 1, பேங்க்ஸ், அவங்களுக்கு கடன் கொடுத்த பேங்க் பீப்புளும், அவங்களுக்கு கடன் கொடுத்த நண்பர்கள் இல்லைன்னா மற்ற மக்கள் அவங்கள தேடிட்டே இருப்பாங்க, எல்லா நாளும் தேடி வருவாங்க. இல்லைன்னா கொஞ்சம் நாட்கள் கழித்து அவங்க முகநாடி மாறி இருக்கும், அவங்களோட டோன், அவங்க பேசக்கூடிய விதம் எல்லாமே மாறி இருக்கும். அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக கடனில் இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கும். நம்பர் 2, அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க உற்ற தோழர்கள் கூட, இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் கூட அவங்கள பார்த்தா பார்க்காம போகிறத பார்க்க முடியும். அவங்கள நேரமே ரெஸ்பெக்ட் பண்ணவங்க இப்போ மைண்ட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுவதை பார்க்க முடியும். ஸோ இவனுக்கு பக்கத்தில் போனால் கடன் கேட்பானோ அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. ஒரு தனிமையை உணர்ந்து கொள்ள முடியும். நம்பர் 3, பொதுவாக கடனில் இருக்கக்கூடியவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ரிலேட்டிவ்ஸ் இல்லைன்னா பீப்புள் 2-3 விதத்தில் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி சில ஆட்கள் அவாய்டு பண்ணுவாங்க, சில ஆட்கள் குற்றம் சாட்டுவாங்க, நீ அப்படி செய்திருக்கலாம், இப்படி செய்திருக்கலாம், நீ இந்த மாதிரி செய்ததுனால தான் உங்களுக்கே தெரியும் நீங்கள் செய்த மிஸ்டேக்ஸ். ஒருவேளை நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம், ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம், இல்லைன்னா ஏதோ ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணியிருப்போம், அது நமக்கே தெரியும், அதோட கான்சிக்வன்சஸ் தான் இதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் திரும்ப அதை குத்தி காட்டிட்டு இருப்பாங்க சில மக்கள். இன்னும் சில மக்கள் நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க, இவன் ரொம்ப மோசமானவன். ஓகே, அது வரைக்கும் நல்லவன்னு ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டோன் மாறும். ஓகே, இவனை நம்ப முடியாது, ஹீ இஸ் நாட் ட்ரஸ்ட்வர்தி, இவன் மோசமானவன், அந்த மாதிரியான டியூனில் பேச துவங்குவாங்க. நம்பர் 4, இன்னும் சில மக்கள் சிம்பதைஸ் பண்ணுவாங்க. ஓ பாவம், அப்படி ஆகிட்ட, இப்படி ஆகிப்போச்சு, அது கூட நல்லதில்லைன்னா உங்களை டிமாரலைஸ் பண்ணும், நீங்களே உங்களை பரிதவிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு தள்ளும். அண்ட் சம் அதர் பீப்புள் கிவ் யூ a lot of advice. உங்களுக்கு எப்போ கொஞ்சம் பண ஹெல்ப்பு தேவையோ, ஓகே, சில டைமில் வேறு ஒன்றுமே சால்வ் பண்ணாது. ஓகே, ஒரு கடன் நீங்கள் செட்டில் பண்ணணும், கொஞ்சம் பணம் யாராவது மறைச்சி தருவாங்களா அப்படின்னு நினச்சி நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது அவங்க ஃப்ரீயாக நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. சில மக்கள் அவங்களுக்கு பணம் இருக்காதவங்க கையில் மேபி சம் ப்ரொடக்டிவ் சொல்யூஷன்ஸை தருவாங்க, மோட்டிவேட் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க எல்லாம் ரொம்ப ரேர். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் தான் யூஸ்வலி கடனில் முங்கி இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. செகண்ட், கடனில் இருக்கக்கூடியவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும். ஓகே, அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, எல்லா டோருமே க்ளோஸ் ஆகிருக்கு, நான் ஒரு சிச்சுவேஷன் அப்படி வரும். ஆக்சுவலி அவங்க எங்கே போய் கடத்துக்கு இல்லைன்னா பணம் புரட்ட ட்ரை பண்ணாலும், லோனுக்கு போனாலும்
எல்லா இடமே டோர் க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ அப்படி எல்லா இடமும் டோர் க்ளோஸ்டாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு டெஸ்பயர் இருக்கும் மனசில், ஹோப்லெஸ்னஸ். இனி நம்ம எப்படி மூவ் பண்ணுவோம், எல்லாமே க்ளோஸ்டாக இருக்குது, வாட் கேன் ஐ டூ? ஓகே, அவங்க கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க, டிப்ரெஸ்டாக இருப்பாங்க. அண்ட் another important thing, they are filled with negative energy. நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். எஸ்பெஷலி மக்கள் ரியாக்ட் பண்ணக்கூடிய விதத்தில் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, வெறுப்பாங்க ஆட்களை. ஓகே, ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு சில கடலில் இருக்கக்கூடியவங்க மற்றவங்களை வெறுப்பாங்க. ஓ, இப்படி இருக்காங்களே, மக்கள் நம்மக்கிட்ட பாசம் காட்டலையே, அவங்க ஹெல்ப் பண்ணலையே. ஓகே, அப்படி வெறுப்பாங்க, அவங்கக்கிட்ட கோபமாக இருப்பாங்க. ஸோ நம்பிக்கையின்மை, கோபம், சில டைமில் ஜெலஸ். இந்த சுச்சுவேஷனில் சில டைமில் இவங்க பெரிய செல்வந்தராக இருந்து கீழே வந்தவங்களாக இருப்பாங்க. ஓகே, அவங்க வீட்டு பக்கத்தில் இல்லைன்னா அவங்க வீட்டில் வேலை பார்த்த பாவமாக இருந்த ஃபேமிலிஸ் ரொம்ப ஹையாக இருப்பாங்க. இந்த டைமில் இவங்கள மைண்ட் பண்ண மாட்டாங்க, இவங்கள லோவாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க மேலே ஒரு ஜெலஸ், ஒரு பொறாமை இருக்கும். ஓகே, நம்பிக்கையின்மை இருக்கும், கோபம் இருக்கும். இப்படி ஒரு நெகட்டிவ் எனர்ஜியில் நிரம்பியிருப்பாங்க. ஓகே, தேர்ட் ஒன், ஆக்ஷன்ஸ். இந்த சிச்சுவேஷனில், கடனில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் எந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க? ஸோ இந்த நெகட்டிவ் எனர்ஜியில் நிரம்பி இருக்கிறதுனால நிறைய தவறுகள் செய்ய வாய்ப்புகள் கூடுதல். ஓகே, நெருக்கடி வரும்போது கூடுதல் வட்டிக்கு எடுப்பது. அவங்க ஒரு பேனிக் மோடில் இருப்பாங்க. இதிலிருந்து எப்படி தப்பிப்பது? ஏதாவது ஒரு துரும்பு கிடைக்காதா? ஓகே, நாளைக்கு இவ்வளோ அமௌண்ட் செட்டில் பண்ணணும், யாராவது தரமாட்டாங்களா? அந்த இடத்துல ஒரு ஈவில் பர்சன் வந்து ஒரு ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு உதவுவது மாதிரி வந்து இவங்களை சீட் பண்ணலாம். அது இவங்களை கூடுதல் டெட் ட்ராப்பில், கடன் பொறியில் கொண்டு போய் விடலாம். எமோஷ்னல் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஓகே, ஸோ மக்கள் எல்லாம் என்ன மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க, அதனால் நான் இனி யாருக்கிட்டையுமே கேட்க மாட்டேன், ஹெல்ப் கேட்க மாட்டேன். ஓகே, பேங்க்லேயும் நான் கேட்க மாட்டேன். ஓகே, எப்படியோ நடக்கிறது போல் நடக்கட்டும், அந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் டிசிஷன். ஸோ இதுதான் சிச்சுவேஷன், அவங்களோட சிச்சுவேஷன், அவங்களோட மென்டாலிட்டி, அவங்க ஆக்ட் பண்ணக்கூடிய விதம் எல்லாமே தப்பாக இருக்கும். ஓகே, ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி கடனில் இருந்த நிறைய மக்கள் தான் இன்றைக்கி பெரும் செல்வந்தர்களாக இருக்காங்க. ஸோ நம்ம இந்த கடனில் இருந்து வெளியே வரணும்னா, அட்லீஸ்ட் அந்த கடனை அடைச்சி தீர்க்கணும்னா, இல்லைன்னா அதையும் தாண்டி பெரிய செல்வந்தர்களாக வந்து, ஓகே, இதுக்கு நேர் ஆப்போசிட்டான ஒரு நிலைமையை நம்ம அடையணும்னா அதுக்கு வழி இருக்குது. ஓகே, இந்த தோல்வியிலிருந்து, கடனில் இருந்து வெளியே வந்த மக்கள் ஃபாலோ பண்ண பிரின்சிபிள்ஸ் தான் அதோட வழி. அந்த சீக்ரெட் பிரின்சிபிள்ஸ், அந்த இம்பார்ட்டன்ட் பட் சிம்பிள் பிரின்சிபிள்ஸ், அது என்னெல்லாம், அதை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். நம்பர் ஒன், ஓகே, நீங்கள் எந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும், கடனில், பயங்கரமான கடனில் இருந்தாலும், யாருமே ஹெல்ப் பண்ண இல்லையே, எல்லா டோர்ஸும் க்ளோஸ்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்லையும் ஒரு காரியம் நீங்கள் மைண்டில் வச்சுருக்கணும். ஓகே, எப்போவுமே உங்களை ஹெல்ப் பண்ண, எந்த சிச்சுவேஷன்லையும் உங்களை ஹெல்ப் பண்ண 3 சோர்ஸஸ் உண்டு. எந்த டைமில், எந்த சிச்சுவேஷன்லையும். ஓகே, அது எந்தெல்லாம் 3 சோர்ஸஸ்? ஃபர்ஸ்ட் சோர்ஸ் காட். ஓகே, இல்லைன்னா த யூனிவர்சல் பவர். எந்த ஒரு சிச்சுவேஷனில் இருந்தும் நீங்கள் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல் வர வேண்டிய ஒரு துருப்பிச்சீட்டு, ஒரு சின்ன துரும்பு, இல்லைன்னா ஒரு டோர் ஓப்பனிங், மிரக்குலஸ் ஓப்பனிங் எந்த சிச்சுவேஷன்லையும் நடக்கும். அது யாரால் நடத்த முடியும்னா கடவுளால், இல்லைன்னா யூனிவர்சல் பவர்னால் நடத்த முடியும். அதை நீங்கள் முதல்ல பிலீவ் பண்ணணும். ஓகே, நான் எதனால் இதை ஃபஸ்ட்டு சோர்ஸாக சொன்னேன்னா, இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நெகட்டிவ் எனர்ஜியில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். இதுதான் முதல் திங்காக இருக்கணும். ஆக்சுவலி அதுதான் உங்களுக்கு ஒரு ஹோப் தரும். கடவுள் இருக்கார், எனக்கு ஒரு யூனிவர்சல் பவர் இருக்குது, என்னை ஹெல்ப் பண்ண, என்னை தூக்கி விட. ஓகே, குழியில் இருக்கக்கூடிய என்னை ஒரு கை தந்து தூக்கி விட. அதுக்கு பிறகு யூ கேன் மேனேஜ். ஓகே, அந்த ஒரு சிச்சுவேஷன், அந்த ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட், அதை செய்ய ஒரு பவர் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு பிலீவ். என்ன சிச்சுவேஷனில் இருந்தார், வாட் எவர் இட் மே பி. ஸோ யூ ஹாவ் டு பிலீவ் இன் காட்.
ஆஃப் த யூனிவர்சல் பவர். நீங்கள் இன்னைக்கு எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தாலும், நாளைக்கு ஒரு பெரிய கடன் அடைச்சி தீர்க்க வேண்டியிருக்கு, இல்லைன்னா ஜெயிலில் போவேன், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் கூட there is a possibility of a miracle. ஓகே, சில ஆட்கள் சொல்ல மாதிரி ஓகே லா ஆஃப் அட்ராக்ஷனில் நிறைய பேர் டீச் பண்ணுவாங்க, அது நான் ராங் டீச்சிங்னு தான் சொல்லுவேன். எப்போவுமே மிரக்கிள்ஸ் நடக்கும். ஓகே, பாசிட்டிவாக திங்க் பண்ணால் போதும், எப்போவுமே மிரக்கிள்ஸ் நடக்கும். என்ன வேணாலும் கிடைக்கும், எதை வேணாலும் அட்ராக்ட் பண்ணலாம் எனி மொமெண்ட். இட்ஸ் நாட் லைக் தேட். மிரக்கிள்ஸ் எப்போவுமே நடக்காது. கடவுள் உங்கள் லைஃப்பில் இல்லைன்னா யூனிவர்சல் பவர் உங்கள் லைஃப்பில் எப்போவுமே இடப்பட வரமாட்டார். ஓகே, மிரக்கிள்ஸ் ஹேப்பன் எப்போ நடக்கும்? எப்போ உங்களோட லைஃப்பில் ஒரு மிரக்கிள் தேவையோ, எப்போ உங்கள் மனசு ஒரு மிரக்கிளை அட்ராக்ட் பண்ண, ஒரு மிரக்கிளை பெற்றுக்கொள்ள ரெடி ஆகுதோ, அப்போ தான் உங்கள் லைஃப்பில் மிரக்கிள் நடக்கும். தேட் மீன்ஸ், இன்னொரு விதத்தில் சொன்னால், எப்போ உங்கள் வாழ்க்கையில் எல்லா டோரும் அடைஞ்சதாக ஃபீல் பண்ணுறீங்களோ, வேற எந்த ஹெல்ப்பும் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, ஈவன் கடவுளை சரண்டர் பண்ணாமல் வேற வழியே இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, எப்போ உங்கள் ஈகோவை எல்லாம் அந்த ஆல்டரில் சப்மிட் பண்ண ரெடியாக இருக்கீங்களோ, எனக்கு ஒன்றும் இல்லை, ஷோ மீ எ பாத், கண்ணீரோட இல்லைன்னா ரொம்ப பெயினோட எப்போ கடவுள்கிட்ட சப்மிட் ஆகுறீங்களோ, யூனிவர்சல் பவர்கிட்ட சப்மிட் ஆகுறீங்களோ, ஒரு வழியும் இல்லை, ஷோமியை பார்த்துன்னு கேட்குறீங்களோ, அப்போ கண்டிப்பாக 100க்கு 100 and 200% ஒரு டோர் ஓப்பன் ஆகும். என்னோடய லைஃப்பில் அப்படி ஓப்பன் ஆகிருக்கு ஒரு தடவை இல்லை, a few times. That is why I say யூனிவர்சல் பவர் இல்லைன்னா காட் இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் நீங்கள் அது ஒரு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, when all the doors are closed, கடவுள் உங்களுக்காக ஒரு டோரை ஓப்பன் பண்ணுவார். செகண்ட், உங்களை ஹெல்ப் பண்ணக்கூடிய சோர்ஸ் யாருன்னா நீங்கள் தான். ஓகே, நீங்கள் தான் அந்த சோர்ஸ். கடவுளை நீங்கள் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் தான் ஹெல்ப்புக்காக தேடணும். ஓகே, ஈச் அண்ட் எவ்ரி திங் தேடக்கூடாது. பிகாஸ் எல்லாருக்குமே நமக்கு இன்டெலிஜென்ஸ் தந்திருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான் அதை யூஸ் பண்ணணும். ஸோ நமக்கு தான் நம்ம சுச்சுவேஷன் தெரியும், நம்ம தான் நம்மக்கிட்ட கைண்டாக இருப்போம், நம்ம தான் நம்மளை ஈஸியாக மன்னிப்போம், நம்ம தான் நம்மளை குற்றஞ்சாட்ட மாட்டோம். ஓகே, நமக்கு தான் நம்ம தேவை எவ்வளோன்னு தெரியும். ஸோ திஸ் பார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த பார்ட்டில் என்ன நடக்கும்னா, கடலில் இருக்கக்கூடியவங்க ஒரு பியூர் நெகட்டிவ் ஸ்டேஜில் இருப்பாங்க. அவங்க மைண்டு டிப்ரெஸ்டாக இருக்கும், கன்ஃபியூஸ்டாக இருக்கும், என்ன செய்யணுன்னே தெரியாது. ஒரு டிப்ரெசிவ் ஸ்டேட்டில் இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு ஆங்க்ரி ஸ்டேட், ஏதோ ஒரு ஸ்டேட்டில் இருப்பாங்க. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு ஃபைண்ட் ஏ சொல்யூஷன். ஒரு காரியம் என்னென்னா, எப்படி கடவுள் நமக்கு ஒரு சொல்யூஷன் தருவார், அதே மாதிரி ஹியூமன் பிரெயின் இஸ் வெரி பவர்ஃபுல். கடவுள் தந்திருக்கக்கூடிய நம்மளோட பிரெயினும் வெரி பவர்ஃபுல். ஹியூமன் பிரெயினுக்கு நிறைய சொல்யூஷனை கொண்டு வர முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஓகே, சில டைமில் ஹியூமன் பிரெயின் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் நிறைய சொல்யூஷனை கொண்டு வரும். ஆனால் அதுக்கு எது தேவைன்னா, ஒரு காம் மென்டாலிட்டி, காம் மைண்டு தேவை, ஒரு ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தேவை. கடனில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மைண்ட் அந்த சுச்சுவேஷனில் இருக்காது, வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, கன்ஃபியூஷனில் இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டில் சொன்னேன், பிலீவ் இன் காட், ஹேவ் ஹோப் இன் காட். கடவுள்கிட்ட உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தால், இல்லைன்னா அந்த யூனிவர்சல் பவரில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தால், உங்கள் நம்பிக்கையின்மை மாறும். ஒரு ரே ஆஃப் ஹோப் உங்கள் மனசில் வரும், கொஞ்சம் தைரியம் வரும். ஓகே, அந்த கிளட்டரை எல்லாம் நீக்குவீங்க, டவுட், கன்ஃபியூஷன், எவ்ரிதிங். ஓகே, என்னால் இதை தாண்ட முடியும், நான் ஒரு பெரிய ரிச் பர்சன் ஆக முடியும், நிறைய கடனாளிகளுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியும், அப்படி ஒரு விஷனை க்ரியேட் பண்ணுங்க. யூ கேன் டூ இட். ஏன்னா நிறைய பேர் அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்லி திங் இஸ், நான் அதுக்காக உழைக்கணும், அதுக்காக ஒரு கிளியர் பாத்தை கண்டுபிடிக்கணும். ஸோ என்னோடய பிரெயின் அதை கண்டுபிடிக்கும். ஓகே, ஸோ அப்படி காம் ஆகுங்க, எல்லா கன்ஃபியூஷனையும் ஒரே நீக்கி வைங்க, திங்க் பண்ணுங்க. பிரெயின் இஸ் வெரி பவர்ஃபுல். திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணும்போது
திங்க் பண்ணும்போது செய்ய வேண்டிய 2-3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கடனில் இருக்கவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த கன்ஃபியூஷனில், இந்த பெயினில், இந்த ஃபியரில் கடனை பற்றியே யோசிக்க மாட்டாங்க. வாரது போல் பார்ப்போம். இந்த கையில் கொஞ்சம் வரும், அதை அங்கே கொடுப்போம். இந்த கையில் கொஞ்சம் வரும், அதை அங்கே கொடுப்போம். இதை புரட்டி அங்கே போடும், அதை புரட்டி இங்கே போடும். எவ்வளவு கடன் இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது ஆக்சுவலி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங், பி அவேர் ஆஃப் யுவர் பாரோவிங்ஸ். எவ்வளோ கடன் இருக்குது இருந்து எழுதுங்க, ஸ்பெண்ட் பண்ணுங்கள், தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் தைரியமாக பார்க்கலன்னா, ஃபேஸ் பண்ணலைன்னா, கரெக்டாக அது எவ்வளோ என்ன டீட்டெயில் அறியலைன்னா நீங்கள் அதிலேருந்து ஓவர் கம் பண்ணவே முடியாது. ஒரு டைரி எடுங்க, ஒரு பென் எடுங்க, உட்காருங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட உட்காருங்க, அனலைஸ் பண்ணுங்கள். எங்கெல்லாம் கடன் இருக்குது, எவ்வளோ இருக்குது, அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது, எவ்வளோ டியூரேஷன் இருக்குது திரும்பி செலுத்த, எதை ஃபஸ்ட்டில் கட்டணும். ஃபஸ்ட் எல்லாத்தையும் எழுதி வைங்க. எழுதி வச்சு எல்லாத்தையுமே ஒரே பேஜில் கொண்டு வாங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டணும், எவ்வளோ அசல் கட்டணும், எவ்வளோ லோன் கட்டணும், எவ்வளோ இஎம்ஐ கட்டணும், ஒரு மந்தில் எவ்வளோ கட்டணும், என்ன டேட்டில் கட்டணும். அந்த டேட்டை எல்லாம் ஒரே டேட்டில் கொண்டு வர முடியுமா, இல்லைன்னா கன்வீனியன்ட் டேட்டில் கொண்டு வர முடியுமா? அது செகண்ட் ஸ்டேஜில் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள், என்ன பண்ணலாம். ஓகே, செதறி கிடக்க கடன்களை ஒன்றாக்க முடியுமா? கூடின வட்டிக்கு இருக்க கடனை குறைஞ்ச வட்டிக்கு ஆக்க முடியுமா? எந்த கடனை முதல்ல அடைக்கணும், தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். எல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி எங்கேயாவது ஒட்டி வைங்க. ஆக்சுவலி உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும் எந்த கடன், எந்த நாள் எந்த டியூ கட்டணும். தட் இஸ் ஒன் திங். செகண்ட் ஸ்டேஜில் இதுக்காக இன்கம் ஜெனரேஷன், இன்கம்மை எப்படி ஜென்ரேட் பண்ண முடியும், கூடுதல் இன்கம்மை ஜென்ரேட் பண்ண முடியுமா, இல்லைன்னா ஒரு லாங் டேர்ம் கடனை யார்கிட்டையாவது வாங்க முடியுமா, எதையாவது லேண்டை பான் பண்ண முடியுமா, லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு எப்படியாவது கிடைக்குமா, பல ஆப்ஷன்ஸ். தேவையில்லாத பொருட்களை விற்கலாமா, ஓகே, எதையாவது வாடகைக்கு விட முடியுமா, இன்கம் சோர்ஸஸை ஆலோசிங்க. ஸோ தென் யூ பிளான். ஓகே, பிளான் பண்ணுங்கள், ஒர்க் பண்ணுங்கள், கூடுதல் இன்கம் ஜென்ரேட் பண்ணுங்கள். அனாவசியமாக ஒரு செலவும் செய்யாதீங்க. ஹை இன்ட்ரெஸ்ட்டை குறைங்க டே பை டே. ஓகே, ஸோ தேட் இஸ் யூ. தென் ஒன் மோர் திங், நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நான் சொல்லியிருப்பேன், நிறைய பேர் உங்களை வெறுத்து ஒதுக்கி இருப்பாங்க, அவாய்ட் பண்ணியிருப்பாங்க, ஓகே, குற்றம் சொல்லியிருப்பாங்க. இது எல்லாம் நடந்தாலும் யாரையுமே வெறுக்காதீங்க. ஓகே, அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலி தெர் இஸ் நத்திங் ராங் இன் தம். அவங்க சொல்லதில் தப்பு இல்லை, அவங்க அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. சிலவெல்லாம் நம்மவும் அப்படி தான் ரியாக்ட் பண்ணியிருப்போம். ஓகே, பிகாஸ் யாருமே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எல்லா மக்களையும் நீங்கள் வெறுக்க துவங்கியிருப்பீங்க. அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, அண்ட் தேட் இஸ் நாட் ட்ரூ. இந்த உலகத்தில் கடவுள் உங்களை ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா கூட கடவுள் நேராக வந்து ஒரு 1 lakh ரூபி உங்கள் கையில் தரமாட்டார். ஸோ ஹீ வில் ஹெல்ப் யூ த்ரூ சம்படி. ஸோ இந்த உலகத்தில் ஹெல்ப் பண்ணக்கூடிய சோர்சஸ், ஆட்கள், இல்லைன்னா பேங்க்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. All the people are not bad. So இந்த தேர்ட் சோர்ஸ் வந்து அதர் பீப்புள். அது பேங்க் எம்ப்ளாயாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், தூரத்து சொந்தமாக இருக்கலாம். அதாவது நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது என்ன நடக்கும்னா, பைபிளில் ஒரு வேர்ஸ் உண்டு ஆக்சுவலி, தட்டுங்கள் திறக்கப்படும். தட்டிகிட்டே இருக்கணும். டோன்ட் லூஸ் யுவர் ஹார்ட். இது என்ன நடக்கும்னா, ஆக்சுவலி நீங்கள் தட்டும்போது, கடனில் இருக்கவங்க தட்டும்போது, கதவுகளை தட்டும்போது, நீங்கள் எந்த கதவு திறக்குன்னு ரொம்ப எதிர்பார்த்துருக்கீங்களோ அந்த கதவுகள் திறக்கவே திறக்காது. ஆனால் நீங்கள் எதிர்பாராத பல கதவுகளும் உங்களுக்கு திறக்கும். ஓகே, இந்த ஹெல்ப் எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ நாக். ஓகே, நல்ல உள்ளங்கள் இருக்கும், நல்ல டோர்ஸ் இருக்கும், நாக் தம். ஓகே, ஸோ காட் வில் ஹெல்ப் யூ. You have to help you. You can help you. Your brain will find solutions for that. Face it. ஓடி ஒளியாதுங்க, ஃபேஸ் பண்ணுங்க சுச்சுவேஷனை, and people will help you.
doors will open for you. நான் ஈஸியாக சொன்னேன் செகண்ட் பாயிண்டில். ஓகே, நீங்கள் மைண்டை ஸ்ட்ராங் ஆக்கணும், அதிலேருந்து வெளியே வரணும், நெகட்டிவ் எனர்ஜியிலேருந்து வெளியே வரணும், ஓகே பிளான் பண்ணணும், அப்படியெல்லாம் சொன்னேன். ஆனால் சில சுச்சுவேஷனில் யூ மே பி டூ மச் டிப்ரெஸ்ட், ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பீங்க, உங்களுக்கு இந்த ஸ்டெப்பை எடுக்கவே கஷ்டமாக இருக்கும், ஸ்டில் கன்ஃபியூஸ்டாக இருப்பீங்க. ஸோ இந்த செகண்ட் ஸ்டேஜ்லேயோ தேர்ட் ஸ்டேஜ்லேயோ ஓகே நீங்கள் அடுத்த மக்களை சர்ச் பண்ணும்போது, நாக் பண்ணும்போது, உங்களுக்காக ஒரு மென்டரை தேர்ந்தெடுங்க. எ மென்டர், எ பர்சன் ஹூ கேன் கைட் யூ. உங்களை இதிலிருந்து தூக்கி விடக்கூடிய ஒரு மென்டர் ஃபைண்ட் அவுட். ஓகே, ஒருவேளை உங்கள் கன்ஃபியூஷனால் உங்கள் பிரெயின் கரெக்டாக ஒர்க் பண்ணாமல் இருக்கும்போது அவங்க ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் உங்களை ஒரு சின்ன தூக்கி விடுவாங்க, இல்லைன்னா கரெக்ட் டைரக்ஷனை உங்களுக்கு காட்டுவாங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுக்கணும்னு உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ தேட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ இதை பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும். நீங்கள் கடனை அடைப்பது மட்டும் இல்லை, பெரிய ஹைட்ஸுக்கு போவீங்க, நிறைய பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய மக்களை மாறுவீங்க. பைபிளில் ஒரு வேர்ஸ் உண்டு, கடவுள் சொல்லுதான், நான் உன்னை கடன் வாங்குவனில் இருந்து கடன் கொடுப்பவனா மாற்றுவேன். ஸோ தேர் இஸ் அ ப்ராமிஸ், தேர் இஸ் அவைலபிள். அப்படி மாற முடியும், அதுக்கான ப்ரூஃப் இருக்குது. ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட மென்டரிங் தேவைப்பட்டால் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய ஃபோன் நம்பர், என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். Till we meet in the next video, wish you all the best.